10 கோடி நபர்களிடம் போதைப்பொருள் இல்லா உறுதிமொழி யாத்திரை. தமிழ்நாடு மாநில அளவிலான துவக்க விழா. தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் உயர்ந்த நோக்கத்துடன் 10 கோடி நபர்களிடம் போதைப்பொருள் இல்லா உறுதிமொழி யாத்திரை என்ற மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் தமிழ்நாடு மாநில அளவிலான துவக்க விழா சென்னை லோக் பவன் ஆளுநர் மாளிகையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சென்னை பிரம்மகுமாரிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பிரம்மகுமாரிகள் உட்பட சுமார் 250 பேர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான இந்த உயர்ந்த முயற்சிக்கு தனது ஆதரவை வழங்கினார். நிகழ்ச்சியில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றன. பாரத தாய்க்கு மலர் தூவி நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. தமிழ்நாடு மண்டல சேவை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி BK பீனா அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளரும் பாடகியுமாகிய SJ ஜனனி அவர்கள் தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடினார். ஆளுநர் அவர்கள் இந்த திட்டத்தின் போஸ்டரை வெளியீடு செய்து பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தலைமையில் போதைப் பொருள் இல்லா உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் சிலர், நான் அனைத்து விதமான போதைப் பொருட்கள், அவற்றின் தவறான பயன்பாடு மற்றும் போதை பழக்கத்திலிருந்து என்னை முற்றிலுமாக தள்ளி வைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நான் ஆரோக்கியமான, நற்பண்புகள் நிறைந்த மற்றும் நேர்மறையான வாழ்க்கை முறையை வாழ பாடுபடுவேன். நான் எனது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரை போதையில்லா வாழ்க்கை முறையை தழுவுவதற்கு ஊக்குவிப்பேன். போதையற்ற, ஆரோக்கியமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நான் நேர்மறையாக பங்களிப்பேன். எனது இந்தியா போதையற்ற இந்தியா, எனது தமிழ்நாடு போதையற்ற தமிழ்நாடு. மேலும் தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வு மற்றும் சேவையை முன்னெடுத்துச் செல்லும் விழிப்புணர்வு வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் சென்னை அடையாறு மூத்த ஆசிரியர் சகோதரி BK முத்துமணிஜி, அசோக் நகர் மூத்த ஆசிரியர் சகோதரி BK தேவிஜி ஆகியோர் நிகழ்வில் சிறப்பாக பங்கேற்றனர். போதைப்பொருள் பழக்கத்தால் தனிநபர் மட்டுமல்லாமல் குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுகின்றன. எனவே குறிப்பாக இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உயர்ந்த செய்தியை இந்நிகழ்ச்சி எடுத்துரைத்தது.